வெல்கம் டு மினூஸ் ஆஹா கதைகள். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி ஒரு அருமையான கதை கேட்கலாம். இது காமராஜர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை கதை. படிக்க முடியாத சிறுவனுக்கு உதவிய காமராஜர். எளிமை, நேர்மை, மனிதநேயம், இந்த மூன்றையும் வாழ்க்கையில் கடைபிடித்த தலைவர் தான் நம்ம காமராஜர். அவர் பெரிய பதவியில் இருந்தால் கூட சாதாரண மக்களோட கஷ்டத்தை மறந்ததே இல்லை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏழை சிறுவனுடைய வாழ்க்கையை மாற்றிய உண்மை சம்பவம். ஒரு கிராமத்து பள்ளிக்கு காமராஜர் வருகை தராரு. அங்கே எல்லா மாணவர்களும் அவரை பார்த்த மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிக்கிறாங்க. அவரை சுற்றி நின்று வரவேற்கிறாங்க. காமராஜர் ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லா குழந்தைங்களையும் பார்த்து எல்லாரும் நல்லா படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஐயா நல்லா படிக்கிறோம் அப்படின்னும் மாணவர்களும் ஆர்ப்பரிக்கிறாங்க. காமராஜர் ஒவ்வொரு வகுப்பறைக்குள்ளேயும் போய் பார்த்துட்ருக்காரு. அப்போது ஒரு மூலையில் அமைதியாக ஒரு சிறுவன் மட்டும் நின்றுட்டுருக்காரு. அதை காமராஜர் கவனிச்சிடுறாரு. காமராஜர் கேட்குறாரு, தம்பி நீயே உட்காராமல் நின்றுட்டுருக்க அப்படின்னு. அந்த சிறுவன் ரொம்ப தயக்கத்தோடு பதில் சொல்கிறான், ஐயா நான் இந்த பள்ளி மாணவனே இல்லை. அதை கேட்டோடனே காமராஜர் ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாக கேட்குறாரு, அப்படியா, அப்போ நீயே இங்கே வந்து நின்றுட்டுருக்க அப்படின்னு. அந்த பையனோட கண்களில் கண்ணீர் துளிகள். எனக்கு படிக்க ஆசை ஐயா, ஆனால் வீட்டில் வசதி இல்லை. இதை கேட்ட உடனே அப்படியே காமராஜர் அமைதியாக இருக்காரு. அந்த சிறுவனை அருகில் அழைக்கிறாரு. உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு. சிறுவன் சொல்கிறான், கூலி தொழிலாளி ஐயா, சில நாட்கள் வேலை இருக்கும், சில நாட்கள் வேலை இருக்காது. அப்படியா, சரி பள்ளிக்கு ஏன் உன்னை சேர்க்கலை அப்படின்னு காமராஜர் கேட்குறாரு. அந்த சிறுவன் சொல்கிறான், புத்தகம் வாங்க பணம் இல்லை, நானும் சேர்ந்து வேலைக்கு போனால் தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு அப்படின்னு சொல்கிறான். அந்த வார்த்தை அப்படி எல்லார் மனசுலையும் தச்சிருச்சு. எப்படி அந்த சூழ்நிலையே அமைதியாயிடுச்சு. இந்த இடத்துல தான் நீங்கள் ஐயா காமராஜரை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கணும். கர்ம வீரர் காமராஜர் ஒவ்வொரு முடிவு எடுத்தாலும் அதை வேகமாகவும் எடுப்பார், விவேகமாகவும் எடுப்பார். அப்படி எடுத்த ஒரு முடிவு தான் இப்பையும் நம்ம பார்க்க போகிறோம். அவர் உடனே பள்ளி தலைமை ஆசிரியரை கூப்பிட்றாரு. இந்த பையனை உடனே பள்ளியில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. தலைமை ஆசிரியரும் சரி ஐயா சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே காமராஜர் அவருக்கு தேவையான புத்தகம், உடை எல்லாமே அரசு மூலமாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்பையிலேருந்து தான் குழந்தைகளுக்கு இலவசமாக உடை, புத்தகம் எல்லாம் கொடுக்கப்பட்டது. இது மூலமாக பயனடைஞ்ச சிறுவர்கள் பல பேர். இன்றைக்கி அது மூலமாக உயர்ந்த பல குடும்பங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வார்த்தைகளை கேட்டோன்னே அந்த சிறுவனுக்கு ஆச்சரியமும் சந்தோஷமும் அதிகமாயிடுச்சு. உண்மையாவா ஐயா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக அவருக்கு நன்றி சொல்கிறான். நல்லா படி தம்பி, கல்வி தான் உன் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இந்த நிகழ்ச்சி நடந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அந்த சிறுவன் நல்லா படித்து ஒரு பெரிய ஆசிரியராக வேலைக்கு சேர்றான். ஒரு நாள் காமராஜரை சந்திக்க அந்த சிறுவன் வர்றான். ஐயா, அந்த நாள் நீங்கள் உதவலை அப்படின்னா இன்றைக்கி நானும் கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருந்திருப்பேன். உங்களோட உதவியால் நான் படித்து உயர்ந்து இன்றைக்கி ஒரு ஆசிரியராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்துகிறான். காமராஜர் மெதுவாக சிரிச்சுட்டு சொல்கிறாரு, தம்பி நான் அன்றைக்கி செஞ்சது கடமை. இப்போ நீ பல குழந்தைகளுக்கு கல்வி சொல்லித்தரில்ல, அதுதான் உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்கிறார். இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய 3 நல்ல கருத்து என்ன அப்படின்னா, கல்வி ஒரு குழந்தையின் வாழ்க்கையை மாற்றும். அதனால் நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி நல்லபடியாக படிங்க. அடுத்த கருத்து என்னென்னா, நல்ல தலைவர்கள் மக்களின் கஷ்டத்தை புரிந்து கொள்வார்கள். ஸோ நீங்களும் பின்னாடி வளர்ந்து ஒரு நல்ல தலைவராக வந்தீங்க அப்படின்னா மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சு அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் வகுத்து அதை செயல்படுத்துங்க. 3வது கருத்து என்னென்னா, சிறிய உதவி கூட ஒருவரின் எதிர்காலத்தை மாற்ற முடியும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது உதவ ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திக்கிட்டு நல்ல உதவி செய்யுங்க. ஸோ தான் உயர வேண்டும் என்று நினைத்த தலைவர் அல்ல காமராஜர், மக்கள் உயர வேண்டும் என்று வாழ்ந்த தலைவர் காமராஜர். குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதில் உள்ள கருத்துக்கள் உங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் உயருங்க. இந்த மாதிரி கதைகள் கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.